தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடரில் சிவில் சக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்குவது உள்ளிட்ட 10 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கோரிக்கை. சிவகங்கை அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் இரங்கல். விபத்தில் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தாவேகா தலைவர் விஜய் பதிவு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்றுடன் விடைபெறுகிறது கனமழை. நாளை முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை மையம் தகவல். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. பாமக தலைவராக அன்புமணி அங்கீகரிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் நாளை ராமதாஸ் அணியினர் போராட்டம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் பகுதியில் தண்ணீரில் மூழ்கிய 5000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் விரைந்து கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற பராசக்தி அம்மன் தேர் வீதி உலா. அம்மன் தேரை பெண்களும், சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய தேரை பள்ளி மாணவர்களும் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. இந்தோனேஷியாவில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 442ஆக அதிகரிப்பு. 600க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 70,100ஆக அதிகரிப்பு. வான் மற்றும் தரை வழியாக நடைபெற்று வரும் தாக்குதலில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக பாலஸ்தீனம் அறிவிப்பு. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சதம் விளாசிய இந்திய வீரர் விராட் கோலி எதிரணி வீரர்களின் பந்து வீச்சை துவம்சம் செய்து 120 பந்துகளில் 7 சிக்சர், 11 பவுண்டரிகளுடன் 135 ரன்கள் அடித்து அசத்தல். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 351 சிக்சர்கள் விளாசியிருந்த பாகிஸ்தான் வீரர் ஷாஹித் அஃப்ரிடியின் சாதனையை முறியடித்தார் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. 277 ரன் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள சர்மா 352 சிக்சர்கள் அடித்து உலக சாதனை. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதலாவது ஓடி போட்டியில் 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி போராடி வெற்றி. 350 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 49.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 332 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி.